உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மத்தேயு 18வது அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முதல் வசனத்திலிருந்து, அவ்வேளையில் சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இவங்களுக்கு ஒரு யோசனை வந்துருச்சு, நம்மெல்லாம் பரலோகத்துக்கு போவோமே, அங்கே யார் பெரியவன் சின்னவன், அங்கெல்லாம் நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, ஒரு சிறு பிள்ளையை, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோகத்தில் எவ்வளோ பெரிய ஆள் சின்ன ஆளுங்கிற அதெல்லாம் பேச்ச விட்டுட்டு பரலோகத்தில் நுழையிறதுக்கே என்னவாக இருக்கணும், இந்த மாதிரி போட்டிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் ஒரு சிறு பிள்ளையை போல் இருக்கணும்னு சொல்லி, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளை இந்த பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவனவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். தன்னை தான் தாழ்த்துகிறவன் இரக்கம் பெறுகிறான், அவன் உயர்த்தப்படுகிறான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடர்கள் நிமித்தம் உலகத்திற்கு ஐயோ, இடரல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. எப்படி சொல்லிட்டாரு, சிறு பிள்ளைகளுடைய இருதயம்தான் பரலோகம் போவதற்கு ஏற்றது போல் அது தாழ்மையாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, இந்த சிறு பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்படுவதற்கு இடரலாக இருக்கிறவனவனும் அவன் எந்திரக்கல்லை கட்டி ஆழத்தில் கடலில் அமுத்தப்பட்டால் கூட அவனுக்கு தேவலை, இந்த மாதிரி ரட்சிக்கப்படாமல் இருந்து போகிறத விட அப்படின்னு சொல்ல வர்றாரு. இடரல்கள் வருவது அவசியம் அது, ஆனால் யார் மூலமாக இடரல் வருதோ அவனுக்கு ஐயோ. இப்போ இயேசுவானவர் ஒரு விதத்தில் காட்டி கொடுக்கப்பட வேண்டியதாக இருந்துச்சு, ஆனால் யார் காட்டி கொடுக்குறானோ அவனுக்கு ஐயோ. அதுபோல் இங்கே நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு அதை ரட்சிக்கப்படுவதற்கு தடையாக இருக்கிற யாராவது இருந்தால் அவங்க எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளினா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு பிள்ளை ரட்சிக்கப்படாமல் ரட்சிக்கப்படுவதை தடுக்கிறதுக்கு அப்படி இருக்கிறத விட கடலில் மூழ்கி போகிற தேவையில்லை என்றார். அது எவ்வளவு பயங்கரம் என்று யோசித்து பார்ப்போமாக. நம்முடைய வாழ்க்கையில் யாராவது ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம தடையாக இருக்கிறோமா? நம்முடைய வீட்டிலையே உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. 2 கையுடையவனாய் அல்லது 2 கால் உடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கலாம் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். 2 கை 2 காலோட நரகத்து போகிறத விட ஒரு கை ஒரு கை ஒரு கால், அதாவது எந்த கை நம்ம ரட்சிக்கப்படாமல் கெடுக்குதோ அல்லது நம்முடைய ரட்சிப்பை தடை பண்ணுகிறதோ இடரல் உண்டாக்குறதோ அதை வெட்டி போட்டு நீ ஒத்த கை ஒத்த காலோட நீ பரலோகம் போகிறது உனக்கு நல்லது அப்படி சொல்கிற அளவுக்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க பாவம் அவ்வளவு கொடியது. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரிநரகத்திலே தள்ளப்படுகிறதை பார்க்கலாம் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். எங்கெல்லாம் போகுது பாருங்களேன், அந்த கண்ணு உனக்கு இடரல் உண்டாக்குனா, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவதற்கு தடையாக இருக்குன்னா, அல்லது ரட்சிக்கப்பட்டிருக்கிறவனுக்கு ரட்சிப்பை கெடுக்கிறதுக்கு அளவுக்கு அந்த கண் உனக்கு பாவம் உண்டாக்குமானா அதை பிடுங்கி எரிஞ்சு போட்டு போயிரு. 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும். இயேசுவானவர் நரகத்தை பற்றி பேசுகிற ஒரு இடம் ஒன்று. 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும்.
இந்த ஒற்றை கண்ணாக இருந்தால் பரவாயில்லையான்னு கேட்டால் அங்கே பரலோகத்து போகிறப்ப 2 கண்ணும் சரியாயிரும். அது மாத்திரமல்ல, இந்த பூமியில் நாம் நம்மை ரட்சிப்பதற்கு அல்லது ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை விட்டு விலகுவதற்கு எதுவாக இருந்தாலும் அதை பிடுங்கி போட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று நிதானித்து பார்ப்போம். ஏதாவது நம்முடைய ரட்சிப்புக்கு தடையாக இருக்கிறதா, அல்லது கர்த்தருக்குள் வளருவதற்கு ஏதாவது நமக்கு தடையாக இருக்கிறதா, அல்லது ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் கர்த்தரை விட்டு விலகுறதற்கு ஏதாவது தடையாக இருக்கிறதா? அது நிறையா வருது. சொந்த பந்தங்கள் மூலமாய் அந்த தேவனுக்கு ஒவ்வாத சில காரியங்களில் நாமும் பங்கு பெற வேண்டும் என்று நம்மை அழைக்கிற கூட்டம் அங்கே இருக்க தான் செய்கிறது. அதனால தான் இங்கே ஒரு மனுஷன்ட கர்த்தர் சொல்லிட்டாரு, அப்பா இறந்துட்டாரு, நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், நீ போக வேண்டாம், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படி சொல்லிட்டு நீ என்னோட கூட வான்னு சொல்லிட்டார். அப்போ ஒரு மனுஷன் ரட்சிப்பை இழக்கிறதுக்கான வாய்ப்பு வர்றப்ப நீ அதில் போகாதேன்றார். எந்த சூழ்நிலைகள் உன்னை ரட்சிப்பை இழக்க செய்யுமோ அல்லது நீ ரட்சிக்கப்படாதபடிக்கு தடை செய்யுமோ அந்த சூழ்நிலைகளை விட்டு நீ வெளியேறு, அகன்று போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ சில காரியங்கள் நம்மை பாவத்தில் கொண்டு போய் விடுகிறதா, அந்த காரியத்தை, அது நல்ல காரியமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை தள்ளிட்டு நமக்குள்ளே பாவம் வராதபடிக்கு நாம் தடுத்து கொள்வோமாக. நாம் கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அசுசியானதை கண்டு கர்த்தரை விலகி போகாமல் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கட்டும். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணட்டும். நம்முடைய வாழ்க்கை பரலோக வாழ்க்கையாய் இருக்கும். இப்பொழுதே பரலோக வாழ்க்கையை அனுபவிக்கிறீர்கள், அதை காத்து கொள்வோமாக. மேலும் இந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே அதிகமாய் பெருகும். ஏனென்றால் அபிஷேகம் பெருகிறது. அபிஷேகம் பெருக பெருக தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை உங்களுக்குள்ளே அதிகரிக்கிறது. தேவனுடைய கிரியைகள் உண்டாகின்றன. கர்த்தர் உங்களுக்குள்ளிருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஓகே, காட் பிளஸ் யூ.